Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் செட் எக்ஸாம், சிஎஸ்ஐஆர் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி, பிஜி டிஆர்பி, மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச் சப்ஜெக்ட்லேருந்து ப்ராப்ளம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். 7th கொஷின், 6 கொஷின்ஸ் வரைக்கும் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். 7th கொஷின், the optimal policy to maximize Z is equal to y1, y2 subject to the constraints y1 plus y2 is equal to c, where y1, y2 greater than or equal to 0 and c is greater than 0. Option A, c by 2 comma c by 2 and Z star is equal to c by 2 whole square. Option B, c by 4, 3c by 4 and Z star is equal to 3c square by 16. Option C, c comma 0 and Z star is equal to 0. Option D, 0 comma c and Z star is equal to 0. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2015 பேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஷனுக்கு ஆன்சர் நீங்கள் எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, c by 2 comma c by 2 and Z star is equal to c by 2 whole square. இங்க இருக்கிற Z starன்றது என்ன அர்த்தம்னா மேக்ஸிமைஸ் Z. எந்த y1 and y2க்கு மேக்ஸிமைஸ் z கிடைக்குது அப்படின்றது தான் இந்த கொஷனில் இருக்கிற ஐடியா. இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த 7th கொஷனில் கொடுத்துருக்கிற ஐடியாவை நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து கொடுத்துருக்கிற கன்ஸ்ட்ரைன்ட் எப்படி கொடுத்துருக்காங்க, y1 plus y2 இஸ் ஈக்குவல் டு cன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஏதாவது ஒன்றை வந்து ஒரு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ y1 நான் எப்படி எடுத்துக்க போகிறேன் அப்படின்னாக்க y1 xன்னு எடுத்துக்கிறேன். அப்போ y1 xனாக்க x plus y2 is equal to c அப்படின்னாக்க y2ன்றது என்னவா இருக்கும், c minus x இருக்கும். ஸோ y1க்கு நம்ம xன்னு எடுத்துக்கலாம், y2க்கு c minus xன்னு எடுத்துக்கலாம். இப்போ z ஸ்டார்னு என்ன சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமைஸ் z. மேக்ஸிமைஸ் zன்றது நம்மளுக்கு இங்க என்னது y1 into y2ன்றது தான். ஸோ y1க்கு நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம், xன்னு எடுத்திருக்கோம், y2க்கு c minus xன்னு எடுத்திருக்கோம். அப்போ நம்ம இந்த உள்ள இருக்கிற இந்த வேல்யூவை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னாக்க இந்த x into c minus x y1 y2 இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்க போறோம்னா uன்னு எடுத்துக்கலாம். u is equal to y1 into y2. அப்போ y1ன்றது x into c minus x. அப்போ x into c minus xனா x உள்ள மல்டிப்ளை பண்ணலாம், cx into cx minus x ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ uன்றத நம்மளுக்கு எப்படி வந்துருச்சு, xc minus x ஸ்கொயர். கொஷின்ல இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமைஸ் z தான் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல ஒரு ஐடியா தெரியும். அதுல அந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் 0வா இருந்து செகண்ட் டெரிவேட்டிவ் நம்மளுக்கு லெஸ் தேன் 0வா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல மேக்ஸிமம் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் நம்ம ஈக்குவல் டு 0ன்னு போட்டு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் நம்ம ஈக்குவல் டு 0ன்னு போடும்போது யூவை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். du by dx is equal to xc minus x square எப்படி வந்துரும், x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 and x ஸ்கொயர் பண்ணும்போது 2 times x. அப்போ c minus 2x is equal to 0. அப்போ நான் x is equal to c by 2ன்ற ஆன்சர் கிடைச்சிடும். xக்கு c by 2 அப்படின்னாக்க y2க்கு நம்ம எப்படி எடுத்திருக்கோம், y2ன்றது c minus xன்னு எடுத்திருக்கோம். ஏன்னா y1ன்றது நம்மளுக்கு xன்றது தெரியும் and y2ன்றது c minus x. c minus xக்கு நம்ம என்னன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாங்க, xக்கு பதிலா c by 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போ c minus c by 2ன்றது ஆன்சர் c by 2ன்ற ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ y1க்கும் நம்மளுக்கு c by 2, y2க்கும் c by 2ன்ற ஆன்சர் வந்துருச்சு. அப்போ மேக்ஸிமம் வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், y1 y2, maximum value of y1 into y2. அப்போ y1க்கு c by 2, y2க்கு c by 2, அப்போ z ஸ்டார்ன்றது மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ இது மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னாக்க மேக்ஸிமம் zன்றது z ஸ்டார்னு நீங்க சொல்லியிருக்காங்க. இப்போ y1 y2நாக்க c by 2 ஹோல் ஸ்கொயர்ன்ற ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ y1 y2 ரெண்டுத்துக்குமே c by 2
and maximum zன்றது c by 2 whole square. அப்ப ஆப்ஷன் ஏல இருக்க ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர். Eighth question. In a graphical solution of LPP, the optimal is at least one of the points. Option A on the boundary of the common region. Option B in the common region. Option C at the corner points of the boundary. Option D none of these. இந்த question பாத்தீங்கன்னா PGTRP exam 2015 batchல கேட்டிருக்காங்க. இந்த questionக்கு ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் சின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்போ பார்க்கலாம். 8th கொஸ்டின்ல பொறுத்த வரைக்கும் எல்பிபியை கிராஃபிக்கல் மெத்தட்ல நம்ம சால்வ் பண்ணும்போது நம்ம காமன் ரீஜன் எடுப்போம். காமன் ரீஜன் எடுத்து அந்த கார்னர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து தான் நம்ம வந்து மேக்ஸிமமா மினிமமான்றதை பொறுத்து அந்த சொல்யூஷனை ஆப்டிமல் வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவுண்டரியை மட்டும் நம்ம எடுத்துக்க மாட்டோம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. காமன் ரீஜன் ஃபுல்லாகவும் எடுத்துக்க மாட்டோம். என்ன இதை மட்டும் எடுத்துக்குவோம் அப்படின்னா நன் ஆஃப் தீஸும் வராது. அப்போ எதை எடுத்துக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் தி கார்னர் பாயிண்ட்ஸ் தான் எடுத்துக்குவோம். அப்படி பவுண்டரி தான் எடுத்துக்குவோம். ஸோ ஆப்ஷன் சின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இன் கிராஃபிக்கல் சொல்யூஷன் of LPP, the optimal is at least one of the points at the corner points of the boundary. தான் correct answer. இதெல்லாம் தான் என்னோட reference books. PGTRB mathematics question papers from 2014 to 19 papers தான் நம்ம discuss பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.